ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பூவிஸ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அது கூடவே இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். மேலே டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கிறது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய பயாலஜி, பர்டிகுலராக பயோசுவாலஜி. ஸோ அத்தனை சாப்டர்ஸ்க்கும் உரிய இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல்ஸ் மேலே கொடுத்துருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலில் போட்ட மாதிரி அத்தனை இன்ஃபர்மேஷனும் இந்த மெட்டீரியலில் வந்துடுது. நீங்கள் 1 மார்க்ஸ்க்காக இருக்கட்டும், 2 மார்க்ஸ்க்காக இருக்கட்டும், ஈவன் ஃபார் சம் கொஷின்ஸ் 3 மார்க்ஸ் கொஷின், அதுக்குமே உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப எளிமையாக சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு கொஷனையும் மிஸ் பண்ணாமல், எந்த ஒரு டாப்பிக்கையும் எந்த ஒரு கண்டென்ட்டையும் மிஸ் பண்ணாமல் தெளிவாக உங்களுக்கு 1 by 1 டே அண்ட் நைட் எஃபோர்ட் போட்டு 1 by 1 கிளியராக கொடுத்துருக்காங்க. இது பப்ளிக் எக்ஸாமுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. பப்ளிக் எக்ஸாமுக்கும் ப்ளஸ் உங்களோட நீட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நீட்டுனோடனேயே உங்களுக்குள்ளே ஒரு கொஸ்டின், ஆட்சி மாற்றத்தினால தமிழ்நாட்டில் நீட்டு கேன்சல் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்குது. பட் அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. பிகாஸ் 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க கோர்ட்டில் அப்பீல் பண்ணப்போ என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா, சிலபஸ் அவுடேட்டடாக இருக்குது அப்படிங்கிற ரீசன் சொன்னாங்க. ஆனால் இப்போது அப்படி சொல்கிறதுக்கான சான்ஸும் கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு சிலபஸை அப்டேட் பண்ணியாச்சு. இன்னும் சொல்லப்போனால் இயர் பை இயர் ஒரு வருஷமும் ரெகுலராக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட அந்த இன்வால்மெண்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. லாஸ்ட் இயர் ஆகட்டும், அதுக்கு முந்தின இயர் ஆகட்டும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்டிங்ஷனில் வந்துட்டுருக்காங்க. ஸோ நீட்டு கேன்சல் ஆகிறதுக்கான சான்ஸும் இல்லை. ஸோ நீட்டு போஸ்ட்போன் ஆகும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு இப்போவே டைம் கிடைக்கும் போதே ஸ்லோவாக சைட் பை சைட் பப்ளிக்கு ஒரு பக்கம் அப்படின்னா இது கொஞ்சம் அப்பப்போ அது ரிலேட்டடான டாப்பிக்கே எடுத்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீட்டுக்கும் பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மெட்டீரியலை இந்த டைமில் பர்டிகுலராக கொடுத்தேன். ஸோ அந்த சிலபஸ், அந்த கண்டென்ட்டில் சில டாபிக்ஸ் உங்களுக்கு டஃப்பாக கூட இருக்கலாம். அது ஈஸியாக புரிகிற விதமாக நம்மளோட எக்ஸ்பர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹேண்ட் ட்ரான் பிக்சர் மூலமாக கூட, ஏன்னா டெக்ஸ்ட்டை விட பிக்சர்ஸ் ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? ஸோ ஹேண்ட் ட்ரான் பிக்சர் மூலமாக உங்களுக்கு ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான வீடியோஸ், அத்தனை வீடியோஸோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வாட்டி அதை பார்த்துட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த மெட்டீரியல் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு உருவாக்கின இந்த மெட்டீரியலுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரம்னா டிஸ்ட்ரிக்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் மோஸ்ட் ஸ்கூல்ஸ், சதக் ட்ரஸ்டால் நடத்தப்படக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், முகமது சதக் தஸ்தகர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் மிஸ்டர் நந்தகோபால் சாரால் உருவாக்கப்பட்ட சூப்பரான மெட்டீரியல் தான். நீங்கள் கிட்டத்தட்ட 40 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கக்கூடிய அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 டாக்டர்ஸ்க்கு மேலே உருவாக்கின ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா தான் மிஸ்டர் நந்தகோபால் சார். சிலபஸோட அந்த ஜுவாலஜி டெக்ஸ்ட் புக் ஆத்தராகவும் சார் இருந்திருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சுவாலஜி புக்கு மெட்ரிக் போர்டு சிலபஸ் ஆத்தராக இருந்திருக்காங்க. ஸோ இது அவங்களோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டிஸ்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் சென்னை, டான் பாஸ்கோ ஸ்கூலில் 30 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் சாருக்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி தான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி ஈஸியாக நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து சார் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கடமை எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். முகமது சதக் தஸ்தகர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பொதுவாக ரம்னா டிஸ்ட்ரிக்டில் சில இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எஜுகேஷனில் டெவலப்மெண்ட் இல்லைன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்த ஒரு தருணத்தில் அத்தனை பேரோட எஃபோர்ட்டுனால ஓவரால் எஜுகேஷ்னல் ரிசல்ட்டில் லீடிங்கில் வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இப்போது இந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் அந்த கல்வியோட தரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தரத்தை அதிகப்படுத்தின அந்த டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுக்கு மத்தியில் கல்வியோட தரத்தை மேம்படுத்தினதில் அதிகமான பங்கு இந்த முகமது சதக் தஸ்தகர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு உண்டு. எப்போவுமே இந்த ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி இது தான். எப்போவுமே ஸ்கோர் ஓரியன்டாக இந்த ஸ்கூல் பார்க்க மாட்டாங்க.
ஸோ முழுக்க முழுக்க நாலேஜ் பேஸ்டு அப்ளிகேஷன் ஓரியன்ட் அந்த கான்செப்டை அவங்க எந்த அளவுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படி தான் அந்த ஃபேக்கல்ட்டியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறது உண்டு. ஸோ அதனால தான் நிறைய ஸ்கில் பேஸ்டு ஸ்டூடெண்ட் வெளியில் வராங்க. ஈவன் வேறு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்கே அவங்க ரிலேஷன் வீட்டில் ஸ்டே பண்ணி படிக்கிற அளவுக்கு ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு இன்ஸ்டியூஷன் அது. இப்போது அங்கே அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. பர்டிகுலராக +1 அட்மிஷன் ஃபஸ்ட் பேட்ச் ஓவர் ஆகிடுச்சு. செகண்ட் பேட்சுக்குரிய அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஃபஸ்ட் பேட்சுக்கு ஆன்லைன் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணி குட்டி குட்டி டெஸ்ட்டோட அந்த சப்ஜெக்ட் டச் இருக்கணுங்கிறதுக்காக கண்டினியூஸாக செஷன்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த அட்மிஷனை பற்றி உங்கள் நோன் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ரெப்யூட்டட் ஸ்கூலில் நானும் ஒரு ஆள் அப்படிங்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல இன்னுமே அதிக மகிழ்ச்சி. நீங்கள் டெய்லி கேட்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் கொஷின்ஸும் அதில் பெரும் பங்கு இந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய டீச்சிங் ஃபேக்கல்ட்டி அவங்க ஹெல்ப்னால தான். அவங்க நிறைய டீச்சர்ஸ் உங்களுக்கு சென்டம் ட்ரிக்ஸ் டிப்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் சாரோடு சேர்த்து மற்ற ஃபேக்கல்ட்டிக்கும் இந்த டைமில் நம்ம ஒரு தேங்க்ஸை சொல்லிடலாம். வீடியோவோட மெட்டீரியல் லிங்க்கு உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.